தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்கான். அர்த்தாஷ்டம சனி ஆரோக்கியத்துல கவனம் தேவை. கையிருப்பு காசு யார்கிட்டயும் கடன் கொடுக்காதீங்க, பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி நம்ம வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஆபீஸ்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்லா பேசினா பேசுங்க. பெருசா அவங்க உங்க கூட நல்லா பேசல, மனஸ்தாபம் இருக்கு, அவங்க விலைக்கு போறாங்கன்னா விலைக்கு போட்டோம், பெருசா அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது முற்பகுதி. ராகு பகவான் 3ஆம் பாவம். என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்குங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ். என்னோட கான்பிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. குருனோட பார்வை இருக்கு. அதனால வரக்கூடிய, அதாவது ராகுனால வரக்கூடிய கெடுபலங்களை பத்தி யோசிக்க வேணாம், குருனோட பார்வை இருக்கிறதுனால. கேது 9ஆம் பாவம். பாக்கியஸ்தான கேது. பாக்கியஸ்தான கேது ஏதோ ஒரு விதத்துல வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றத நம்மளுக்கு ஏற்படுத்துவோம். அப்பா ஃபாரினுக்கு காசு செலவு பண்ணி படிக்க அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, அப்பானோட சப்போர்ட்னால ஃபாரின் போறது. அதே மாதிரி பாருங்க, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, இப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வரும். ஆனா அப்பாக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். அதாவது அப்பா படிக்க அனுப்பலாம், அப்பா இந்தியால இருப்பாரு, நீங்க அங்க இருப்பீங்க, அப்படி நல்லபடியா எடுத்துக்கலாம், நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு 7ஆம் பாவத்துல இருக்காரு. உங்க ராசி அதிபன் 7ஆம் பாவம். குரு கலஸ்திர குருவா இருக்காரு. அப்ப தனுசு ராசி அன்பர்கள், நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதாவது நீங்க தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும், நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க கணவருக்குமான உறவு முறை, ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பு, இதெல்லாம் இணைச்சே வைப்பாரு குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இது கலத்திர குரு குடும்பத்தை மட்டும்தான் இணைச்சு வைப்பாரா அப்படின்னா இல்லைங்க. உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவு முறையும் நல்லா இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா குருவே சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. பிற்பகுதி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி அர்த்தாஷ்டம சனியாவே தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி அப்படியே அமைதியாயிட்டு, சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது ஒண்ணுமே வராது. ஒரு பெரிய பிளஸ். ராகு பகவான் 3ஆம் பாவம். இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துல ராகு பகவான். தைரியம் தன்னம்பிக்கையும் வேற லெவல் இருக்கும். என் தம்பி தங்கச்சிக்கும் எனக்கும் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. மனமுட்டை வருது, பிரச்சனை வருது, குழப்பம் வருது, அப்படிதான் இருக்கும். அதுவே மாறி போயிடும். அதுக்கப்புறம் குரு பகவான் பாருங்க அஷ்டமத்து குருவா இருக்காரு பிற்பகுதியில. அப்ப அஷ்டம குரு அப்படின் போது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். 2 வீலர் 4 வீலர் எல்லாம் ஓட்டும் போது கவனமா ஓட்டுங்க. தேவையில்லாத சேர்க்க வேண்டாம். இல்ல சேர்றீங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டிக்கவும் வேண்டாம். அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை பகிரவும் வேண்டாம். பிரச்சனை இருக்க இடத்துல நம்மளோட இன்வால்மெண்ட்ன்றது இந்த அளவுக்கும் வேண்டாம். இவ்வளவு கூட வேண்டாம், அளவுக்கு வேண்டாம், ஒரு புளியங்கோட்டை அளவு கூட வேண்டாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்லது. அஷ்டம குருவா இருக்காரு அப்படின்னாலும் அவரோட பார்வை சுப பார்வை தான். 2, 4, 12 பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், காசு நடமாட்டம் இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் முன்ன இருந்ததை விட கம்ஃபர்ட்டா இருக்கேங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி வீட்டுல ஒரு சுப விரயம் அப்படின்றது நடக்கும். நிறைய பேர் வீட்டுல கடைசி பர்த்டே பார்ட்டியாவது பண்ணுவீங்க. கடைசி ஒரு 2 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க. கடைசி ஒரு 10 கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல சுப விரயம் அப்படின்றது நடக்கும். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா முற்பகுதியிலும் சில எச்சரிக்கையான விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பிற்பகுதியிலும் சில விஷயத்துல ப்ரிகாஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் தனுசுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா 50% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்க. இப்ப நான் பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன், பெரிய பிரச்சனையில இருக்கேன். வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு. குடும்பத்துல பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என் சொத்து எனக்கு வருமா வராதான் தெரியல, என் புள்ள திருந்தாதான் தெரியல. இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு. என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.